இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நித்தியம் டிவி வழியாக இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Beloved brothers and sisters, on behalf of Vallamai Vidudala and Nithiyam TV, I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். This day the Lord will surely bless you and deliver you. இதனால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46 சங்கீதம் 1 Today's meditation is taken from Psalm 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். God is our refuge. எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் கவலை இல்லை, தேவன் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். Whatever circumstances you are, do not worry, because the Lord will be your refuge. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். The Lord's strength, whoever is under his wings, they will be protected. உங்களுக்கு அடைக்கலம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் தேவனுடைய மறைவிலே நீங்கள் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். If you need God's protection and refuge, you should be under his wings. ஆண்டவருடைய அடைக்கலத்திலே நீங்கள் இருக்கிற பொழுது When you are under the Lord's protection, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் கவலைப்பட தேவையில்லை. you need not worry even if the earth moves and even if the waters roar, ஏனென்று சொன்னால் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். because the Lord is our refuge. உபாகமம் 33:27 வாசித்து பாருங்கள். When you read Deuteronomy 33:27, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், the eternal God is your refuge, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், and underneath are the everlasting arms. அவர் உனக்கு முன் சென்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுவார் என்று கட்டளையிடுவார். He will thrust out the enemy before you and will say, destroy. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். The eternal God is your refuge. அதனால கவலைப்பட தேவையில்லை. So you need not worry. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அடைக்கல பட்டணம் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருந்தது. In olden days there was a city of refuge. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்கிற பொழுது அந்த அடைக்கல பட்டணத்திலே ஓடி ஒளிந்து கொள்வார்கள். When the children of Israel commit a crime or mistake, they will go and hide in the city of refuge. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போகிற பொழுது எந்தவித ஆபத்தும் அவர்களுக்கு நேரிடாது. When you go into the city of refuge, there will be no evil things happening to you. ஆனா இப்பொழுது தேவனே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். But now the Lord is our refuge. யாருக்கு அடைக்கலம் கிடைக்கும்? Who will be under the wings of the refuge of God? வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 37:39 Psalms 37:39 says, நீதிமான்களுடைய ரட்சிப்பு but the salvation of the righteous கர்த்தராலே வரும் இக்கட்டு காலத்திலே அவரே அடைக்கலமானவர். is from the Lord. He is their strength in the time of trouble. நீதிமான் பிரச்சனையில இருக்கிற பொழுது, When the righteous is in trouble, நீதிமான் சிறையில் இருக்கிற பொழுது, when the righteous is facing அவனுடைய oppression, ரட்சிப்பு கர்த்தரால தான் வரும். the salvation comes from the Lord. இக்கட்டு காலத்திலே கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். And in times of trouble, the Lord will be their refuge. உங்கள் வாழ்க்கையில இக்கட்டு வருகிற பொழுது கர்த்தர் தான் அடைக்கலமாயிருப்பார். So when you are facing oppressions or iniquities, the Lord will be your refuge. யோபு சொல்லுகிறார் எப்படிப்பட்ட இக்கட்டுகள் அவருக்கு வருகிறது. Job tells in all his oppressions that he is facing. 5:19 வாசிக்கிற பொழுது, In Job 5:19 we say, 6 இக்கட்டுகள் உம்மை நீங்களாக்குவார், He shall 7 பொல்லாப்பு உம்மை தொடராது. He shall deliver you in 6 troubles, yes, in 7 no evil shall touch you. அவருடைய வாழ்க்கையில 6 இக்கட்டுகள் வரும், 7வது பொல்லாப்பும் வரும் என்று சொல்லுகிறார். In his life he faces 6 troubles, but in 7 no evil shall touch him. நம்ம நினைக்கிறோம் இக்கட்டு ஒரே ஒரு இக்கட்டு தான் இருக்கிறது. We think that there is only one kind of trouble. ஆனால் யோபு சொல்லுகிறார் 7 வித இக்கட்டு இருக்கிறது. But Job tells that there are 7 kinds of troubles. 20ஆம் வசனத்திலே பஞ்ச காலத்திலே மரணத்திற்கும், In verse 20 we see that in famine he shall redeem you from death. இரண்டாவது யுத்த காலத்திலே பட்டயத்தால் வெட்டுண்டு விலக்கி மீட்பார். And in war from the power of the sword. முதலாவது சொன்ன பஞ்ச காலத்திலே மரணம்,
First point I told, in famine there shall be death. நம்முடைய வாழ்க்கையில வறுமை பஞ்சம் வருகிற பொழுது மரித்து விடலாம் என்று எண்ணம் வரும். When we are in the circumstances of famine and drought, we will think that we can die rather than live. அது ஒரு கால இக்கட்டு. That is a kind of trouble. இரண்டாவது யுத்த காலத்திலே பட்டயத்தாலே வெட்டுண்டு மடிகிறது. Second one, in times of war, dying under the power of the sword. சத்துரு நம்ம மேல யுத்தம் பண்ண வருவான். Satan will come to fight over us. அல்லது நமக்கு எதிரானவர்கள் நம்ம மேல யுத்தம் பண்ண வருவார்கள். Or he will make men to fight against us. அப்பொழுது அவருடைய பட்டயத்திற்கு வெட்டுப்படாமல் விலக்கி காப்பார். So the Lord during the times of war, he will protect us from the power of the sword. மூன்றாவதாக 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர். Third point, you shall be hidden from the scourge of the tongue. நாவு ஒரு சவுக்கு என்று சொல்லுகிறார். Here he tells that the tongue is a scourge. பொல்லாத நாவுகளுக்கு தேவன் நம்மை விலக்கி காப்பார். The Lord will protect us from wicked tongues. நாவை குறித்து யாக்கோபு எழுதும்போது இப்படி எழுதுறாரு. In the book of James, writes it. நாவு ஒரு நெருப்பு தானே. He writes that the fire is a tongue. இந்த நாவு ஒரு நாளும் அடங்காதது என்று சொல்லுகிறார். He writes that the tongue is a fire and it will never be under control. அப்ப நாவில் சவுக்குக்கு நம்ம தேவன் மறைக்கிறார். இது ஒரு இக்கட்டு. So the Lord protects us from the scourge of the tongue, and this is a kind of trouble. மூன்றாவதாக சொல்லுகிறார், The next point he says, பாழாக்குதல் வரும்போது பயப்படாதிருப்பாய். You shall not be afraid of destruction when it comes. பாழாக்குதல் என்று சொல்லுகிற போது கொள்ளை நோயை குறிக்கிறது. So when you tell destruction, it means about diseases. நம்ம கூட இப்ப சமீபத்துல 3 விதமான கொரோனா நம்ம மேற்கொண்டோம். Recently we had overcome 3 kinds of corona. அது ஒரு விதமான இக்கட்டான சூழ்நிலை. That is a kind of a destructive trouble. அந்த வியாதி நம்மளை உடனே மரணத்திற்கு கொண்டு போய்விடும். That disease will lead us to death. தேவன் அதிலே பாதுகாத்தார். The Lord had protected us from it. அதனால தான் நம்ம இன்னைக்கும் உயிரோட இருக்கிறோம். That is why we are alive today. பாழாக்குதல் வரும்போது பயப்படாதிருப்பாய். So when destruction comes, we need not be afraid. பாழாக்குதல் முடிஞ்ச உடனே ஒரு பஞ்சம் வரும். After destruction, famine comes. இப்போ நம்ம இந்த கொரோனாவுல நிறைய பேர் வீட்லயே இருந்து சாப்பிட்டு வேலை இல்லாம கொஞ்சம் பிரச்சனை அதிகமாயிட்டு பாருங்க. During the times of corona, we all were staying in our homes and we faced many problems. அந்த பாழாக்குதல் வருது முடிந்த பிறகு பஞ்சமும் ஏற்பட்டது. And after that period there was famine and drought. உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. There was a famine for food. அதுல கர்த்தர் நகைப்பீர் என்று சொல்றார். இது ஒரு இக்கட்டை குறிக்கிறது. So this kind of famine is also a trouble that we would be facing. ஆறாவதாக சொல்றாரு, வெளியின் மிருகங்கள் உம்மோடு சமாதானமாயிருக்கும். Sixth point, he tells that all kinds of beasts will be in peace. மனிதர்கள்லாம் நம்மை வெறுக்கிற பொழுது, so when all humans hate us, மிருக ஜீவன்கள் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. even the wild animals will give us peace. அதோட பேசும்போது நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. So when we speak with them, they will lead us into peace. ஏழாவதாக ஒரு இக்கட்டு பொல்லாப்பு என்று சொல்லுகிறார். The next point is about the trouble that is destructive. அதனால தான் சங்கீதம் 91ல சொல்றார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. So that is why he is telling that no wickedness will overcome you. இந்த 6 இக்கட்டுகளை காட்டிலும் ஏழாவது ஒரு இக்கட்டு, அது பெரிய பொல்லாப்பு. More than the 6 troubles, the 7th is more powerful. அது பெரிய பாதகமாக காணப்படுகிறது. That is more destructive. அதனால இக்கட்டு நாளிலே கர்த்தர் அரணான கோட்டையா நமக்கு இருக்கிறார். So in the day of trouble, the Lord will be a stronghold. சங்கீதம் 119 143 வாசிக்கிற பொழுது, Psalm 119 143 says, இக்கட்டும் சஞ்சலத்தையும் என்னை பிடித்தது, trouble and anguish have overtaken me, ஆனாலும் உம்முடைய கற்பனையில் நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். yet your commandments are my delight. உம்முடைய கற்பனைகளில் நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். Yet your commandments are my delight. தேவன் சொல்றாரு, முதல்ல பார்த்தோம் நம்ம அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். In the first point we saw that God is our refuge and strength. யாருக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு பார்த்தோம். We saw who all will come under the refuge of the நீதிமானுக்கு Lord. அடைக்கலம் கிடைக்கும். The righteous people will
be in under his refuge. இரண்டாவதாக சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலம். The people who are oppressed will be under his refuge. சங்கீதம் 9:9 வாசிக்கிற பொழுது When we read Psalm 9:9, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், the Lord also will be a refuge for the oppressed, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். a stronghold in times of trouble. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் The இருக்கிறார். Lord will be a refuge for the oppressed. உபாகமம் 26:6 வாசிக்கிற பொழுது When we read Deuteronomy 26:6, எகிப்தின் ஜனங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின பொழுது 7ஆம் வசனம் சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையிலிருந்து வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை விடுவித்தார். but the Egyptians mistreated us, afflicted us, and laid hard bondage on us. Then we cried out to the Lord God of our fathers, and the Lord heard our voice and looked on our affliction and our labor and our oppression. நீங்கள் சிறுமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். So when you are mistreated and oppressed, the Lord will be your refuge. அதனால நீங்க யாரையும் சிறுமையும் படுத்த கூடாது. So we should not mislead or mistreat anyone. நீதிமொழிகள் 22:22 வாசிக்கிற பொழுது When you read Proverbs 22:22, ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிட கூடாது, சிறுமையானவன் நியாயஸ்தலத்திலே உபத்திரவப்படுத்தாதே. so we should not rob the poor because he is poor, nor we should oppress the afflicted at the gate. சிறுமையானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரவப்படுத்த கூடாது, nor oppress the afflicted at the gate. சிறுமையானவனை கொள்ளையிடக்கூடாது. Do not rob the poor because he is poor, ஏனா சிறுமையானவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். because the Lord is a refuge for the poor. மூன்றாவதாக யாருக்கு அடைக்கலம் கிடைக்கும்? Third point, for whom will be under the refuge of the Lord? கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். In the fear of the Lord, நீதிமொழிகள் children will have a place of refuge. நீதிமொழிகள் 14:26 வாசிக்கிற பொழுது Proverbs 14:26 says, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, in the fear of the Lord there is strong confidence, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். and his children will have a place of refuge. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. So in the fear of the Lord there is a strong confidence. நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு திட நம்பிக்கையை தருகிறார். So if you fear the Lord, then the Lord will provide you with great confidence. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுத்து காப்பார். And your children will be under a place of refuge and அதனால protected. கர்த்தருக்கு பயப்படுவது அவசியமாய் இருக்கிறது. So it is essential that we should fear the Lord. நீதிமொழிகள் 16:27 வாசிச்சு பாருங்க. When you read Proverbs 14:26, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, the fear of the Lord is a fountain of life, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். so you can turn away from the snares of death. கர்த்தருக்கு பயப்படும்போது ஜீவ ஊற்று உங்களிடத்துல பெருகி வரும். So when you fear the Lord, the fountains of life will be increased. நீதிமொழிகள் 10:27 வாசிச்சு பாருங்கள். In Proverbs 10:27, கர்த்தருக்கு பயப்படுகிறது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். the fear of the Lord prolongs days. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும்போது ஆயுசு நாட்கள் பெருகும். So when you fear the Lord, your days of your life will be prolonged. ஏசாயா 11:3 வாசித்து பாருங்கள். In Isaiah 11:3, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். his delight is in the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படும்போது அது சுகந்த வாசனையாயிருக்கும். His delight is in the fear of the Lord. இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கிறார். So when you fear the Lord, the children will be protected. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். The Lord is our refuge. யாருக்கு அடைக்கலம்? நீதிமானுக்கு அடைக்கலம். So the Lord is a refuge for those who are சிறுமைப்பட்டவனுக்கு righteous. கர்த்தர் அடைக்கலம் For கொடுக்கிறார். the oppressed, he is their refuge. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அடைக்கலம் He is கொடுக்கிறார். a refuge for those who fear him. கர்த்தர் அடைக்கலமும் பலன். The Lord is our refuge and strength. இரண்டாவதாக பலன் கொடுக்கிற தேவன். Second point, the Lord is our strength. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். So when the Holy Spirit comes upon you, you will be மோசே strengthened. மரிக்கிற பொழுது 120 வருஷம்
When Moses died, he was 120 அவருடைய years old. கண்கள் இருளடையவில்லை, அவருடைய பார்வை குறையல, அவருடைய பலன் குறையவும் இல்லை. Nor were his eyes dim, nor his natural vigor diminished. ஏன் தெரியுமா? மோசே உண்மை உள்ளவனாய் இருந்தான். Because Moses was blameless and truthful in the sight of the Lord. அதனாலதான் அவனுடைய பலன் குறையல. That is why his strength never diminished. காலேப்பை குறித்து வாசிக்கிறோம். We read about Caleb. 85 வயது வரையில் அவனுடைய பலன் குறையவே இல்லை. Till 85 years, his strength never diminished. ஏனென்று சொன்னால் அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். Because he was blameless in the sight of the Lord. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலன் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். So today, if the strength should not diminish, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். you have to be blameless in the sight of the சங்கீதம் Lord. 29:11 சொல்லுகிறது. Psalm 21:11 says, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். the Lord strengthens his people. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். And he gives peace to all his people. மூன்றாவதாக ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார் தேவன். A very present help in time of trouble. அல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு ஆபத்து காலம் வரும்பொழுது கர்த்தர் துணையாய் இருந்து உங்களை காப்பாற்றுவார். So in times of trouble, the Lord will be your help. சங்கீதம் 33:20 விதமா சொல்லுகிறது. Psalm 33:20 says, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, our soul waits for the Lord. அவரே எனக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். He is our help and our shield. உங்களுக்கு துணையும் கேடகமாய் கர்த்தர் இருப்பார். The Lord will be your help and your shield. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? So let's close our eyes and pray. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, Our heavenly loving Father, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு வேளைக்காக ஸ்தோத்திரம். thank you for this blessed night time, Lord. இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வல்லமை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். Let the mighty power of the Lord be full each one of them who are hearing this program, Lord. கர்த்தர் அடைக்கலமாய் கேடகமாய் இருந்து இவர்களை பாதுகாப்பீராக. The Lord be their refuge and strength and protect them, Lord. எல்லா விரோதமாய் எழும்புகிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். All evil spells be broken in the name of the Lord. எல்லா மந்திரத்தின் கிரியைகள் எரிக்கப்படட்டும். All witchcrafts be broken and perish in the name of the எல்லா Lord. சத்துருவின் கிரியைகள் ஒடுக்கப்படுவதாக. All wicked deeds be perished in the name of the இப்போ Lord. யாரெல்லாம் சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, All the weaknesses of their bodies that தேவ they are வல்லமை facing, அவர்களை தொடுவதாக. the mighty power of the Lord தேவ heal them and touch அபிஷேகம் them. அவர்களை தொடுவதாக. The anointing power of the Lord touch கர்த்தருடைய them. வல்லமை இறங்குவதாக. The mighty power of the Lord எல்லா be upon கட்டுகள் them. அறுக்கப்படுவதாக. Let all chains be broken in the name of the விடுதலை Lord. கொடுக்கிற கர்த்தருடைய வல்லமை அவர்களை தாங்கட்டும். Lord, let your mighty power fill them. கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் இறங்கட்டும். The mighty grace of the Lord be upon ஒவ்வொருவர் them. மீதும் உடைய வல்லமை The இறங்கட்டும். mighty power be upon each one of விடுதலை them, கொடுக்கிற Lord. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். The delivering power of the Lord touch each சுகமாக்குற one of வல்லமை them. ஒவ்வொருவரையும் தொடுவதாக. The healing power of the Lord touch each one of கர்த்தர் them. விடுதலை கொடுப்பீராக. The Lord deliver them. சுகமாக்குவீராக. You heal them, Lord. அற்புதத்தை செய்வீராக. Bless them with miracles, Lord. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We pray in the mighty name of our Lord Jesus. ஆமென். நிச்சயமாக அன்பானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இந்த விடுதலை நேரத்தில் விடுவித்திருப்பார். நீங்கள் பெற்ற நன்மைகளை ஸ்கிரீன்ல வர நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் 24 மணி நேரம் உங்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும்
உம்மாலாகும். கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.